திருப்பூர் பல்லடம் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பூம்புகார் நகர் பகுதியில் இன்று காலை இளம்பெண் ஒருவர் ரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். தொடர்ந்து திருப்பூர் தெற்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பெண்ணின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் பெண்ணின் தலை மற்றும் கைகளில் கற்களால் அடித்து கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து போலீசார் பெண் வேலை செய்யும் பல்லடம் வித்யாலயம் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று பார்த்து அங்குள்ள சிசிடிவிகளை ஆய்வு செய்தனர். அதில் பெண் ஒருவருடன் தனியாக நடந்து சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பெண் மதுரையைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளதும் தெரிய வந்தது. இவர் திருப்பூருக்கு கடந்த 20 நாட்களுக்கு முன்பாகத்தான் வந்துள்ளார் என்பதும் 20 நாட்களுக்கு முன்புதான் பணிக்கு சேர்ந்ததாகவும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். விசாரணையில் 11 ஆண்டுகளுக்கு முன்னரே சித்ரா வேறொரு சமுதாயத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணா என்பவரை காதல் திருமணம் செய்துள்ளார். உசிலம்பட்டி அருகே உள்ள வாடிப்பட்டி பகுதியில் தங்கியிருந்த நிலையில் கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டு தனது 2 குழந்தைகள் மற்றும் தாயுடன் திருப்பூர் தமிழ்நாடு தியேட்டர் பின்புறம் வீட்டுக்கு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் ராஜேஷ் கண்ணா தான் கொலை செய்திருப்பார் என போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் ராஜேஷ் கண்ணாவை தனிப்படையினர் மதுரை அலங்காநல்லூரில் கைது செய்து தற்பொழுது திருப்பூருக்கு அழைத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.